ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்கும் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஜெயலலிதாவின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பெருமாள்சாமி, பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சுதாகர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திகேயன் தரும் தகவல்களை கேட்கலாம். கார்த்திகேயன், இவர்கள் இருவரிடம் எது தொடர்பான விசாரணை நடத்தப்பட இருக்கிறது? விவரம் என்ன? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அங்கு அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவராக, அதாவது தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் பெருமாள்சாமி. அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தவர் சுதாகர் ஆகிய இருவரும் தற்போது ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணையை மேற்கொண்டு வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அவர்கள் இருவரும் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள். முதல் முறையாக அவர்கள் இன்று ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே பெருமாள்சாமி அவர்களுக்கு ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக அவர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் அதிலிருந்து விலக்கு பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று ஆஜராவதற்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்ட அடிப்படையில் அவர் தற்போது ஆஜராகி இருக்கிறார் பெருமாள்சாமி. அதே போல சுதாகர் அவர்களை பொறுத்தவரையில் 2011 போயஸ் கார்டனில் அவர் அந்த பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய, பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்து வந்திருக்கிறார். எனவே அவரிடமும் பல்வேறு விசாரணைகளில் போது பல்வேறு கேள்விகளை முன்வைக்க இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெருமாள்சாமி அவர்களை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்கள் பங்கேற்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஜெயலலிதா அவர்களுடைய தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் பெருமாள்சாமி. அதே நேரத்தில் அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட செப்டம்பர் 22, 2016 அந்த தேதியில் அங்கு இருந்த போயஸ் கார்டனில் இருந்த அதிகாரிகளில் ஒருவராக பெருமாள்சாமி இருந்திருக்கிறார். எனவே அப்போதைய சூழ்நிலை எவ்வாறு இருந்தது, அங்கு யார் யார் இருந்தார்கள் போன்ற விஷயங்களை பெருமாள்சாமி அவர்களிடம் கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல சுதாகர் அவர்களை பொறுத்தவரையில் அன்று போயஸ் கார்டனில், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு அந்த போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நலக் குறைவு பாதிப்பு ஏற்பட்டு அப்பல்லோவுக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த நேரத்தில் அங்கு பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியை செய்தவர் தான் சுதாகர் அவர்கள். அந்த நிலையில் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்க இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அந்த குழுவில் குறிப்பாக ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் இருந்ததா? அப்படி இருந்திருந்தால் அந்த ஆம்புலன்ஸில் ஜெயலலிதா அவர்களை அழைத்து செல்லாதது ஏன்? அதே நேரத்தில் அப்பல்லோவிலிருந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து ஜெயலலிதா அவர்களை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதற்கான காரணம் என்ன? இங்கிருந்து ஆம்புலன்ஸ் என்னவாயிற்று போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அந்த 75 நாட்களில் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், அந்த கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த அணைத்து வைக்கப்பட்டதற்காக அதிகாரிகள் உத்தரவிட்டிருப்பதாகவும், அதாவது பாதுகாப்பு அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் தான் அந்த சிசிடிவி கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டதாக அன்றைய தினம் ஆஜராக இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பிலிருந்து, அதாவது அப்பல்லோ தரப்பிலிருந்து, நிர்வாக தரப்பிலிருந்து ஆஜராக இருக்கக்கூடியவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எனவே அதை அடிப்படையாக கொண்டு எதன் காரணமாக அந்த சிசிடிவி காட்சிகளை அணைத்து வைப்பதற்கான உத்தரவிட்டீர்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்று விசாரணையின் போது இந்த இருவரிடமும் முன்வைக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்று ஆஜராகி விளக்கம் அளிக்க இருக்கிறார். அவரிடம் குறுக்கு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை ஆஜராகி அவர் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்க போதிலும் இன்று 3ஆம் முறையாக அவர் நேரில் ஆஜராகி அவர் தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை அளிக்க இருக்கிறார்.